கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் மட்டுமாய் என்னை காத்து கொண்டார். என் சிறு பிராயம் முதல் இந்த வருடம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரை காத்து கொண்டார். அதற்கை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் கடந்து போன வாழ்க்கையில் வந்தபோது சிறு பிள்ளைகள் படிக்கும்போது அவர்களுக்கு அவ்வளோவா பிரச்சனை தெரியாது. ஆனால் நான் படிக்கிற இளமை பிராயத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. அவர் வசனத்தினால் என்னை காத்து கொண்டார். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிது எனக்கு. எல்லாரும் இயேசு அறிந்தார்கள். அவர்களுடைய வல்லமையான ஊழியத்தை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அவர்களெல்லாம் ஹிந்துஸ், அவர்களெல்லாம் இயேசுவை அறிந்தவர்கள். போன பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். அவர்களோடு கூட நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். காலேஜில் போனாலும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவர்களோடு கூட கொஞ்சம் ஜெபிக்கவும் ஃபாதர் வெக்மேன்ஸ் அவரோட பாடல்களை கற்றுக்கொள்ளவும் நான் விழைந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து ஜெபிச்சுட்டு வருவோம். அப்படியெல்லாம் நான் செய்தேன். இன்று ஆண்டவருடைய அந்த கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது. நான் டீச்சருக்கு போகணும், நர்ஸுக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், ஜேர்னலிஸ்ட் ஆகணும், எல்லாம் யோசிப்பேன். அது ஒன்றும் வாய்க்கிறதில்லை. இயேசுவானவர் சொல்கிற மகளே, நீ ஊழியம் செய்ய என்ற ஆண்டவர் என்னை சொல்கிறார். அவருடைய ஊழியத்தை நான் செய்ய நான் விழைகிறேன். கர்த்தர் இஸ்ரவேலை நேசிக்கிறார். வசனம் பாருங்கள், சங்கீதம் 25:22. தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். இஸ்ரவேலுக்கு எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவர் மீட்டு விடுவார். ஆகவே அப்படி தான் வசனம் ஒன்று இருக்குது. அதே போல் நான் வாழ்கிற இந்தியாவில் இயேசுவானவரே சொல்ல நம்மளுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எல்லாம் சீக்கிரட்டாக தான் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரியெல்லாம் பயந்து தான் பண்ணுறாங்க எல்லோரும். நாங்கள் கூட ட்ராக்ஸ் கொடுக்க எல்லாம் தைரியமே கொடுக்க முடியாது. அதுக்காக நானும் பார்த்து தான் கொடுப்பேன். ட்ராக்ஸு, பைபிளு, புக்ஸு, புக்லெட்ஸ், ட்ராக்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அதெல்லாம் கர்த்தருடைய துருத்தியில், கர்த்தருடைய புக்கில் கணக்கு எழுதப்படுகிறது என் பெயர். அதேபோல் அநேகர் சுவிசேஷத்தை தெரிவிக்கலாம். ஆனால் தெரிவிக்கும்போது ஜாக்கிரதையாகவும் சமாதானமாகவும் செய்ய வேண்டும். என் தம்பி சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு போ மகளேன்னு சொல்லுவார். ஓகேன்னு சொல்லியிருக்கேன். என் ஊழியத்துக்கு ஊழியம் செய்யவும் கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லவும் நான் விழைகிறேன். நான் அதற்காக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்துள்ளார். வேறு மோன்சி லாசரசங்கள் அவர்களுடைய அந்த ஊக்கமான ஜபம்தான் என்னை காத்து கொண்டது. அவர் அதிசயமான ஒரு ஊழியக்காரர். அவருடைய எல்லா புத்தகமும் நான் வாசிப்பேன். அதே போல் ஜீசஸ் கால்ஸில் இருக்கிற எல்லாருடைய ஜபமும் எனக்கு தாங்குகிறது. அதுபோல் நான் அண்ணனுள்ள அப்பா சாம்ஜபத்ராங்கள் அவங்களுடைய புத்தகத்தை வாசிப்பேன். இவ்வாறாக தான் ஊழியத்தை பறைசாற்ற நான் விழைகிறேன். தொடர்ந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எனக்கு கேரளாவில் இல்லை. யாரும் கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்னை போஷிப்பார். நன்மையினால் கண்மலையின் மேல் என்னை நிறுத்துவார். அவர் போஷிப்பார். என்னுடைய ஏழ்மை நிலைமையை கண்டு அவர் என்னை உயர்த்துவார். நான் எளிமைப்பட்டுள்ளேன், போவாட்டியில் இருக்கிறேன் நான் இன்னைக்கு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்து என்னை மகிழ்ச்சி ஆக்குவார் என்ற நம்பிக்கையோடு நான் வாழ்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு சிஸ்டர் சங்கீதா சிஸ்டர், சுவர்ணா சிஸ்டர், அவருடைய பாடல்களும் அவருடைய ஊழியமும் என்னை தொட்டது. அதை நீங்களும் பாருங்கள். ஆகவே அவ்வாறாக வாழ்வோமாக. ஆமீன், ஆமீன்.